வாழ்க்கை பயணம் என்பது எப்போதும் சீரான பாதையாக இருப்பதில்லை. அதில் ஏற்ற இறக்கங்கள், சவால்கள் மற்றும் எதிர்பாராத திருப்பங்கள் இருக்கவே செய்யும். அவற்றில் ஒன்றுதான் அவமானங்கள். இந்த அவமானங்கள்தான் ஒருவரின் பயணத்தின் திசையை தீர்மானிக்கும், சில சமயங்களில் முழுவதுமாக மாற்றியமைக்கும் உந்து சக்தியாக இருக்கின்றன. இருப்பினும் அந்த திசை மாற்றம் சரியாக அமைய வேண்டும் என்பதில் தான் நாம் மிகுந்த கவனத்துடன் இருக்க வேண்டும். ஒரு அவமானம் நேரும்போது அதிலேயே கூனிக் குறுகி நம்மை முடக்கிக் கொள்ளாமல் அதனை தாண்டி எழுந்து நிற்க வேண்டும். வெற்றியாளர்களின் ஆரம்ப புள்ளி. வெற்றியாளர்களின் வாழ்க்கை பக்கங்களை புரட்டி பார்த்தால் அவர்கள் அடைந்த முதல் வெற்றிக்குப் பின்னால் ஒரு பெரிய அவமானத்தின் அடித்தளம் இருந்திருக்கும் என்பதை புரிந்து கொள்ளலாம். அவர்கள் உயரப் பயன்படுத்திய படிக்கட்டுகளில் இந்த அவமானத்திற்கும் ஒரு நிரந்தரமான இடம் இருந்திருக்கிறது. ஒரு அவமானம் என்பது நாம் எங்கு தவறவிட்டோம், நம்மிடமுள்ள குறைபாடுகள் என்ன என்பதை காட்டிக் கொடுக்கும் ஒரு கண்ணாடி. அது நம்மை புண்படுத்தலாம், ஆனால் அதுவே நம்மை பட்டை தீட்டும் கருவியாகவும் மாறும். அவமானமும் அணுகுமுறையும். நம்மை அவமானப்படுத்துவோரை பார்த்து நாம் ஒருபோதும் பாதிப்படையவோ துவண்டு போகவோ கூடாது. மாறாக அவர்களுக்கு நன்றிதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் நம்மைச் சுட்டிக்காட்டி நம் குறைகளை உரக்கச் சொல்லி நம்மை அடுத்த நிலைக்கு உயரச் செய்வதற்கான ஒரு வலிமையான உந்துதலை அவர்கள்தான் கொடுத்திருக்கிறார்கள். அவமானம் என்பதை நாம் தோல்வி என்றோ அல்லது அது ஒரு இழிவு என்றோ எடுத்துக்கொள்ளக்கூடாது. அது ஒரு கடினமான ஆனால் மிக முக்கியமான பாடம். நம்முடைய வாழ்க்கையில் வெற்றிகளுக்கு எந்த அளவுக்கு இடம் இருக்கிறதோ அதேபோல்தான் தோல்விகளுக்கும் இந்த மாதிரியான அவமானங்களுக்கும் இடம் உண்டு. உங்களை செதுக்கி நீங்கள் யார் என்பதை உலகுக்கு உணர்த்துவதில் அந்த அவமானங்களுக்கு பெரும்பங்கு இருக்கிறது என்பதை மறந்துவிடாதீர்கள். உருவாக்கும் ஆயுதம். நாம் இந்த வாழ்க்கையில் மற்றவர்களை விட ஏதாவது ஒரு துறையில் வேறுபட்டு தனித்து நின்று சாதிக்க வேண்டுமெனில் நிச்சயமாக பல அவமானங்களை சந்தித்துத்தான் ஆக வேண்டும். நீங்கள் வித்தியாசமாகச் சிந்திக்கும் போதும் புதிய முயற்சிகளில் இறங்கும்போதும் உங்களைப் பற்றி குறை கூறுபவர்களும் கேலி செய்பவர்களும் நிச்சயமிருப்பார்கள். உங்களுடைய குறைகளைச் சுட்டிக்காட்டி மற்றவர்கள் இன்று உங்களை அவமதித்தாலும் நீங்கள் மனம் தளராமல் முன்னேறும்போது நாளை உங்கள் பிரம்மாண்டமான வெற்றியை பார்த்து அவர்களை பூரிப்படைந்து உங்களை மனதார வாழ்த்தவும் செய்வர். சோர்ந்து போகாதே. ஆனால் ஒன்றை மட்டும் நாம் ஆழமாக நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். நம்மை இவ்வளவு அவமானப்படுத்துகின்றனரே, இவ்வளவு கேலி செய்கின்றனரே என்று நினைத்து ஒருபோதும் சோர்ந்து போய் மூலையில் உட்கார்ந்துவிடக்கூடாது. அப்படி ஒவ்வொரு துறையிலும் அவமானப்பட்டவர்கள் தங்கள் முயற்சியை கைவிட்டுவிட்டால் இந்த சமுதாயத்தில் புதிய வெற்றியாளர்களே உருவாக முடியாது. இப்போது நம் கண்முன் இருக்கும் எந்த ஒரு வெற்றியாளரும் தங்கள் வாழ்வில் சந்தித்த அவமானங்களுக்கு அஞ்சியிருந்தால் இன்று இந்த நிலையை எட்டியிருக்க மாட்டார்கள். எல்லாவற்றிலும் முதல் முயற்சியிலேயே வெற்றி கிடைக்கும் என்று எதிர்பார்ப்பது எவ்வளவு முட்டாள்தனமோ அதைவிட பெரிய முட்டாள்தனம் ஒரு அவமானத்தைக் கண்டு சோர்ந்து போய் அந்தச் செயலிலிருந்து விலகி ஓடிவிடுவது. அவமானங்களை கூட எப்படி சாதனையாக மாற்றலாம் என்பதற்கு அன்னை தெரசாவின் வாழ்க்கை ஒரு சிறந்த உதாரணம். ஒருமுறை தொழுநோயாளிகளுக்கு உதவுவதற்காக கொல்கத்தா கடை வீதியில் இருந்த ஒரு கடைக்காரரிடம் அவர் உதவி கேட்டபோது அந்த கடைக்காரர் அன்னை தெரசாவின் மேல் உமிழ்நீரை காரித் துப்பினார். அந்த மாபெரும் அவமானத்தை அன்னை தெரசா சகித்துக் கொண்டார். அவரது முகத்தில் எந்த கோபமோ வருத்தமோ இல்லை. அவர் மென்மையாக, இது நீங்கள் எனக்கு கொடுத்தது, மிக்க நன்றி. இப்போது என்னிடம் அடைக்கலம் புகுந்துள்ள நோயாளிகளுக்கு உதவுங்கள் என்று மீண்டும் அன்புடன் கேட்டார். அன்னை தெரசாவின் முகத்தில் கோணாத அந்த தன்மையை பார்த்த அந்த கடைக்காரர் மனம் நெகிழ்ந்து வெட்கி தலைகுனிந்தார். அவர் உடனடியாக நிதியுதவி செய்ததுடன் தான் செய்த தவறுக்காக அன்னை தெரசாவிடம் வருத்தமும் கோரியது ஒரு வரலாற்றுச் சம்பவம். இங்கு அன்னை தெரசா உமிழ்நீரை ஒரு அவமானமாக கருதாமல் நோயாளிகளுக்கான நிதியாக மாற்றினார்.